ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இது மாதிரியான ரெசிபிகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நாட்டுக்கோழியில் கிரேவி செய்ய போகிறோம். அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கோம். இதில் வந்து மிளகு அதிகமாக சேர்த்தா தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த பிராய்லர் கோழி அந்த மாதிரிலாம் சாப்பிடாம இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கம்மியாக இருக்கணும். பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். அப்புறம் புதினா கொஞ்சம், இதெல்லாம் நம்ம வீட்டில் பறிச்சிட்டு வந்திருக்கேன் எங்கள் மாடி தோட்டத்துலேருந்து. அதுக்கப்புறமா மல்லி இலை, இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடணுங்க நம்ம போட்டுட்டு வந்து, அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் வச்சு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வந்து ஒரு குழிக்கரண்டிக்கு 2 கரண்டி விட்டுருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பட்டை துண்டு, 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். இது நல்லா வந்து பொரியட்டும். ஓரளவு ஹீட் ஆகிட்டு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 20 சின்ன வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப மாசாக இருக்கும். அதோட ஒரு கீத்து கருவேப்பிலை கொத்தையும் அது உள்ளே போட்டுட்டு நல்லா பரட்டி கொடுக்கலாங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி, ஒரு தக்காளி நல்லா பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். இதோட நல்லா போட்டு வதக்கலாம். நல்லா தக்காளி எண்ணெயிலே வதங்கிருக்கு. ரொம்ப பேஸ்ட்டாலாம் ஆகணும்லாம் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க. அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி மல்லி பொடி, அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பேஸ்ட்டு, அதையும் போட்டு நல்லா சுருள வதக்கணும். இப்போவே சும்மா கம்ம நல்லா இருக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம வந்து இப்போ 1/2 கிலோ தான் வாங்கியிருக்கோம் நாட்டுக்கோழி. அதை போட்டு நல்லா அந்த மசாலாலே ஒரு 5 மினிட்ஸ் வதக்கலாம். நல்லா மசாலாலே சுருள ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். அதுக்கு இந்த எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் நம்ம விசில் வச்சோன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வதக்குவோம். நல்ல எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதே நீங்கள் ஓப்பனில் அப்படின்னாக்கா, நாட்டுக்கோழி அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரமாவது ஓப்பனில் வேக வைக்கணும். குக்கரில் அப்படிங்கிறப்ப ஒரு 5 விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம விசில் போட்டுடலாம். 5 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டீம் போடுறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? நல்ல விசில்லாம் ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறமா எடுத்தால் அப்படியே பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே எண்ணெயோடு அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ கடைசியாக ஒரு லாஸ்ட் ஃபினிஷிங்காக வந்து கொஞ்சமாக நம்ம தேங்காவை அரைச்சி ஊற்றுறத விட இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்களேன். தேங்காய் பால் ஊற்றினப்புறம் ரொம்ப கொதிக்க வேணாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். அட்டகாசமாக இருக்கும். இது சப்பாத்தி, ஆப்பம், இட்லி, தோசை, அப்புறம் சாதத்தில் இப்படியே ஊற்றி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போயே நம்ம கொத்தமல்லி தலைகளையும் பிச்சு போட்டுக்கலாம். அதோடு சேர்ந்து அந்த ஃப்ளேவர் இறங்கி 2 மினிட்ஸ் ஆகும்போது இன்னுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சூப்பராக இறக்கியாச்சு. நான் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னாக்க, எங்கள் வீட்டில் இது மாதிரி இருந்தால் தான் ரொம்பவே பிடிக்கும். குழம்ப வந்து அப்படியே விட்டு சாப்பிடணும், கொலன்னு சொல்லுவாங்க. அதனால் இப்படி வச்சுருக்கேன். 2வது, இப்போ நைட்டுக்கு வந்து ஒரு டிஃபனுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா, அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கிரேவி மாதிரி கூட வச்சுக்கோங்க. அப்படியே சுட மண்பான சாதத்துக்கு இந்த குழம்ப விட்டு நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.